கடைக்கோடிக்கு தண்ணி வரலைங்கிறது பொய்யான தகவல். எங்களுக்கு தண்ணி வருது. அது வர்றதுக்கு வழியை இடையில வழி மறித்து சிறுமருதூர் 160 என்று சொல்லுவாங்க. அந்த சிறுமருதூர்லேருந்து நேராக பெருமருதூர், கீரனூர், மணலூர் இந்த அணைக்கட்டு வழியாக கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஏக்கர்கிட்ட ஒரு 40-50 கம்மாய்கிட்ட பாசனம் போகுது. அதுலேருந்து மாறி மாறி போயிட்டு அங்கே விவசாயத்துக்கு எடுத்துட்றாங்க. பல லட்ச ரூபா அதுக்கு பணம் புரளுது. அது கொண்டு போகிறதுனால தான் எங்களுக்கு இங்கே வந்து தண்ணி கடவடிக்கு சேரலைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் நாங்கள் இந்த காலகட்டத்தில் எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் அந்த முள் புதர்களாக இருக்குது, இந்த வாய்க்கால் சரி செய்யாதனால தான் கொஞ்சம் இதுகள். அதனால் இந்த தண்ணி வீணாகிறதுல எங்கோ பாதிப்பு ஏற்படுறதுக்கு காரணமே அதிகாரிகளும் உடந்தையாக தான் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் நாங்கள் பல தடவை சொல்லியும் பார்த்துட்டோம். அப்படிலாம் பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டோம். இதுதான் நிலவரம். அதனால் இந்த புறநைப்பு திட்டத்தில் இந்த வாய்க்கால்களை சரி செய்யுமாறு இதை கேட்டுக்கொள்கிறேன். கீழே தளம் போடாமல் 2 சைடும் மணல் கரையை கட்டிட்டு கீழே காங்கிரீட்டு தரம் போட்டிங்கன்னா நிலத்தடி நீர் பாதிக்கும். சிஎம்பி இருந்தாலும் கடைசி நேரத்தில் நாங்கள் காசு கொடுத்து காசு சிஎம்பி இருந்தாலும் நாங்கள் கடம்படை பகுதியாக இருக்கிறதுனால 2 தண்ணி தட்டுப்பாடு எங்கள் கிராமத்துக்கு. பக்கத்தில் உள்ள மேலே உள்ள அணைக்கட்டில் அந்த கம்மா தண்ணியை கீழே எங்கள் அணைக்கட்டுக்கு வர வச்சு எடுத்துகிட்டு வந்து அந்த ஊர்லேயும் கொஞ்சம் நாங்கள் பணம் கொஞ்சம் கோயிலுக்காக கொடுத்தோம், தண்ணிக்காக கொடுக்கல. எப்போதும் நாங்கள் பண்ணிக்கிறோம். அது மாதிரி தட்டுப்பட்டால் கோயிலுக்காக ஒரு 15,000 ரூபா பணத்தை கொடுத்துட்டு எடுத்தோம். அந்த 2 தண்ணியை பாய்ச்சி விவசாயத்தை முடிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தண்ணி இன்னும் பார்த்துடலாம்.